ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூசணிக்காயில் வந்து கூட்டு செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து நான் ஒரு கிட் பூசணிக்காய் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பாதி தான் எடுத்துக்கிட்டேன், பாதி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து துவரம்பருப்பு. பாசிப்பருப்பு கம்மியாகவே சேர்த்துக்கணும், ஏன்னா பூசணிக்காவும் குளிர்ச்சி, பாசிப்பருப்பு குளிர்ச்சி, அதனால் கம்மியாக தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் பூசணிக்காய் வந்து ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 பருப்பையும் வந்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் துளியுண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து ஒரு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாங்க. ரெண்டும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் கீறி வச்ச பச்சை மிளகாய் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக வந்து வதங்கினா போதும், கலர் மாறினா போதும். இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிட்டேங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவை இதில் போட்டுக்கலாம். பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால எல்லாருமே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாளாவது இதை வந்து சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் பூசணிக்காயை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிளறி விட்டால் போதும். ஒரு 25% வெந்தால் போதும் ஆயில். பூசணிக்காயிலே நீர் சத்து இருக்கிறனால அதில் தண்ணி பிரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாங்க. பருப்பு தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம காய் வேகிறது அளவுக்கு. அதுக்கப்புறம் வத்திரும். அது நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கனால அது சீக்கிரம் கெட்டி ஆகிடும். இப்போ நான் பருப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த முழுசாக கிடக்கிற காய் வேண்டாம் அப்படின்னா மசிச்சு விட்டுறலாம். நம்ம கரண்டி வச்சு இப்படி அமுத்தினாலே பூசணிக்காய் வந்து நசுங்கிரும், பருப்போடு சேர்ந்துடும். குழந்தைங்களுக்கு கூட இது சாப்பிட்லாம். சில பேர் பூசணிக்காய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மசித்தோடனே நம்ம பூசணிக்காய் போட்டதே தெரியாத அளவுக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள் தான் அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. இதுக்கு நான் சுடுசோறு கூட நான் எந்த குழம்பும் எடுத்துக்கல, இதே வச்சு பரட்டி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுங்க என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.